லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு லாங் வீடியோட தான் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வெனஸ்டே எடுத்த விலாக் தான். ஸோ வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற ஒர்க் வந்து இருந்தது. ஸோ சைமல்டேனியஸாக ஒர்க் பார்த்துட்டே வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். நம்மளோட ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்சிருக்கோம், நம்ம இருக்கிறது வந்து கிராமத்து வீடு சைடு தான். ஸோ டிப்பிக்கலாக வந்து வில்லேஜ் எப்படி இருக்குமோ அங்கே அதே மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ நம்ம நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யாருக்கும் வந்து தெரியாது. ஸோ அதனால் நான் முதல்ல இன்டிமேஷன் வந்து கொடுத்துட்டேன். ஸோ வீடெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி கேட்டு அதெல்லாம் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ ப்ளெயினாக தான் இருக்கும். நாங்கள் நம்ம வீட்டு சைடில் தான் பின்னாடி வீடுக்கு ஆனால் என்ட்ரன்ஸே வந்து இருக்கும். சிட்டி சைடோ வில்லேஜ் சைடோ நம்மளை குறை சொல்கிறதுக்கு வந்து நிறைய பேர் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே தான் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் நான் எப்படி டேக்கிள் பண்ணுறேன்னு உங்கள் கூட சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறேன். நம்ம வந்து இக்னோர் பண்ணுறது தான் வந்து ஒரே விஷயமாக வந்து இருக்கணும். ஏன்னா நம்ம சுற்றி நம்ம நிறைய பேர் குறை சொல்கிறவங்க தான் நிறைய பேர் வந்து இருந்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்கு நம்ம அவங்கள இக்னோர் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட நம்ம வச்சுக்காமல் இருக்கிறோமோ அந்தளவுக்கு நாம் வந்து சேஃப்டியாக வந்து இருக்கலாம். இதுக்கு பேர் வந்து பயந்து ஓடுறது கிடையாதுங்க. உங்களுக்கான டிக்னிட்டியை வந்து நீங்கள் விட்டு கொடுக்காமல் இருக்கிறது தான். குறை சொல்கிறவங்க வந்துட்டு நாளைக்கு உங்கள் ஃபேமிலிக்காக வந்து எதுவுமே வந்து பண்ண போகிறதில்ல. ஸோ அவங்க எப்படி இருந்தாலும் நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் வந்து இருக்க போகிறாங்க. அதுக்கு பெட்டர் நம்ம தள்ளி நின்றுட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலியாச்சும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஃபேமிலிக்கு முதலே 1008 பிரச்சனை, இதில் வேறு சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் வந்து அவங்க இப்படி சொன்னாங்க இவங்க அப்படி சொன்னாங்கன்ட்டு நம்ம வந்து ஹஸ்பண்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணி ஹஸ்பண்டுக்கும் நம்மளுக்கும் சண்டை வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து மாறிடும். ஸோ நெகட்டிவ் பீப்புள்ஸை என்றைக்குமே வந்து தள்ளி வைக்கிறது ரொம்பவே வந்து நல்லது. நெகட்டிவ் பீப்புள்ஸ்னால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அதிகமாக வருதுன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தை வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க கூட இருக்க நம்ம நெகட்டிவாக தான் வந்து யோசிப்போம். ஒரு நல்ல விஷயம் ஸ்மூத்தாக போகிறதுனால கூட நம்மளுக்கு அது மேலே வந்து ஹோப்பே இருக்காது. கண்டிப்பாக இது வந்து சொதப்பிடும், இது நல்லாவே வராது அப்படின்னு நாம்ளே வந்து ஒரு கட்டத்தில் வந்து நினைக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவாக நம்ம மைண்டை வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்லதாக நம்மளுக்கு நடக்கும். இதே நெகட்டிவ் பீப்புள்ஸ் இப்படி சொல்லிட்டாங்க அவங்கள சுற்றி நம்ம இப்படியே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மூளை வந்து டஸ்ட்பினோட கேவலமாக தான் இருக்கும், ஸ்மெல் அடிச்சுக்கிட்டு. ஸோ பாசிட்டிவாக வந்து இருங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுக்கிட்டேயும் நீங்கள் வந்து நல்லா பாசிட்டிவ் வைப்போட நல்லாவே வந்து பேசுங்க. நெகட்டிவ் பீப்புள்ஸ்கிட்ட கொஞ்சம் ஒரு தள்ளியே இருந்துக்கோங்க. அவங்க சகவாசமே வேண்டாம் அப்படின்னு இருந்துக்கிட்டிங்கனாலே உங்கள் லைஃப் வந்து நல்லாயிருக்கும். நான் எப்படி இக்னோர் பண்ணுவேன் அப்படின்னா என்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டு ஆயுதமே வந்து ஸ்மைல் தான். ஸோ சிரிச்சிட்டு தலையும் ஆட்ட மாட்டேன், சரி நான் அப்படி பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன், சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் எதுவுமே வந்து சொல்ல மாட்டேன். ஸ்மைல் பண்ணிவிட்டு நான் வந்துடுவேன். ஸோ அதுலேயே அவங்களுக்கு வந்து தெரியும் ஓகே அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லை போல் அப்படின்ட்டு. ஸோ அதோடவே வந்து விட மாட்டாங்க. சும்மா நம்ம வாயை வந்துட்டு கிணறு மாதிரி வந்து தோண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது சொல்லி அதுலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம உருவாக்குவோம், ஏதாவது குறை சொல்லுவோம் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசிட்டா கூட அதை குறையா நினச்சிக்கிட்டு அவங்க ஊதி பெருசாக்கிடுவாங்க. அதுக்கு பெட்டர் ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம் அப்படின்னா அவங்க எவ்வளோ தான் அவங்க பேசிட்டோம் ஸ்மைல் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஸோ அதனால் நான் வந்து அப்படி தான் வந்து ஹேண்டில் பண்ணுவேன். இக்னோர் பண்ணிடுவேன். எனக்கு தேவையே இல்லை அப்படியா ஓகேங்க அப்படின்ட்டு நான் இக்னோர் பண்ணிவிட்டு ஸ்மைலோடு வந்துடுவேன். ஸோ அது வந்துட்டு இக்னோரன்ஸில் தான் வந்து இருக்கே நெகட்டிவ் பீப்புள்ஸ் வந்து டேக்கிள் பண்ணுறது. இந்த மாதிரி பீப்புள்ஸை நீங்கள் தள்ளி வச்சிட்டாலே உங்களுக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் அந்தளவுக்கு வந்து வராதுங்க. ஸோ பாசிட்டிவாக நீங்களே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. கொஞ்சம் ப்ராடாக வந்து யோசிப்பீங்க. வட்டத்துக்குள்ளேயே நீங்கள் வந்துட்டு யோசிச்சிட்ருக்க மாட்டீங்க. வட்டத்தையும் தாண்டி என்ன தான் நடக்குதுன்னு நம்ம பார்ப்போன்ட்டு உங்கள் மைண்ட் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறதே வந்து பெட்டர். எனக்கு வந்து மியூசிக் கேட்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து ரொம்ப ஓல்டு சாங்ஸ் எல்லாம் நான் வந்து கேட்பேன். சிவாஜி சாரோடது இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு தான் நான் வந்து எந்த ஒர்க்குனாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் 90s சாங்ஸ் வந்து நான் ரொம்பவே விரும்பி கேட்பேன். ஸோ இந்த மாதிரி சாங்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக அந்த ஒர்க்கோட ப்ரெஷர் வந்து தெரியாது. அது எந்த மாதிரி ஒர்க்காக இருந்தாலும் சரி.
மோஸ்ட்லி இங்கே டெக்கரேட்டிவ் பண்ணுறதுக்குலாம் வந்து ஒன்றுமே இல்லைங்க. ஸோ அந்தளவுக்கு வீட்டெல்லாம் நான் வந்து டெக்கரேட் வந்து பண்ண மாட்டேன். பட் அழகழகாக செடியெல்லாம் வாங்கி வைப்பேன். எனக்கு கார்டனிங் பண்ண ரொம்ப பிடிக்கும். பட் இங்கே சுற்றிற காடு செடி ஒன்று தான் வந்து இருக்கும். ஸோ நம்ம அழகுக்கு ஏதாவது செடி நம்ம வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம வந்து வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் என்ன நம்மளால் மோஸ்ட்லி எதுவுமே காசு கொடுத்தலாம் எதுவுமே வந்து நான் வாங்க மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் ரீயூசபிள் திங்ஸ் தான் நான் வந்து வச்சு டெக்கரேட் பண்ணுறதெல்லாம் வந்து உண்டுங்க. ஸோ 1 by 1 வந்து லாங் வீடியோஸில் நான் என்னென்ன புதுசாக வந்து வீட்டுக்கு பண்ணுறேன் அப்படின்ட்டு ஷார்ட்ஸ்லேயும் ஷேர் பண்ணுறேன், லாங் வீடியோஸ்லேயும் ஷேர் பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நானும் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, பட் சப்ஸ்கிரைப் தான் வந்து பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பூஸ்டப்பாக வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.